மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய நினைவில் நிறைந்தாயே. அத்தியாயம் 8. மறுநாள் காலையில் கடைக்கு தயாராகி கீழே வந்தாள் தீக்ஷிகா. எங்கடி போற? அதட்டலாக கேட்டார் சாமுண்டி. கடைக்கு தான் பாட்டி என்றாள் இறுக்கமான குரலில். எவ்வளவு நெஞ்செழுத்தம் உனக்கு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி போற. என்ன நடந்துச்சு? வாயிலேயே ஒன்று போடுவேன் பார்த்துக்கோ. இந்த திமிர் பேச்சையெல்லாம் முதல்ல நிறுத்து. பாட்டி, நான் எங்க திமிரா பேசினேன்? என்ன தீக்ஷி, பாட்டியே எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? கேட்டுக்கொண்டே வந்தார் கல்யாணி. போதும் பெரியம்மா, நீங்க எதுவும் ஏற்றி விட வேண்டாம். என்னது, நான் ஏற்றி விடுறேனா? நீ பண்ண தப்பதானே சொன்னேன். நேத்து நீ பண்ண காரியத்திலேயே எல்லாரும் மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. அப்படி என்ன பண்ணிட்டேன் நான்? எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தானே சொல்ல முடியும். அதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானேம்மா? கேட்டவாறே வந்தார் அவள் பெரியப்பா திகம்பரம். எப்போ சொன்னா என்ன பெரியப்பா? நேத்து தேவையில்லாம என் தம்பி அவமானப்பட்டு நின்று இருக்க வேண்டியதில்லைல்ல. அடடா, என்ன அக்கறை, உங்களை பத்தி எனக்கு தெரியாது. மனதிற்குள் கேட்டுக்கொண்டவள், இங்க பாருங்க பெரியப்பா, அதுக்கும் கடைக்கு போறதுக்கும் என்ன சம்பந்தம் என்றாள் வெளியில். உனக்கு தெளிவான முடிவெடுக்க தெரியலன்னு அர்த்தம். அப்போ இத்தனை நாள் என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்க? போதும் தீக்ஷி, பெரியவங்கன்ற மரியாதை இல்லாம பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்காத. இது எல்லாரும் சேர்ந்து இருக்கும் குடும்பம். தப்பு பண்ணா கேட்க தான் செய்வாங்க, அதட்டினார் சாமுண்டி. பாட்டி, இரு தீக்ஷி, இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீ பிஸ்னஸ் நல்லா தான் பண்ற, நான் ஒத்துக்கிறேன். ஆனா வாழ்க்கை வேற, பிஸ்னஸ் வேற. புரிஞ்சுக்கோ. எல்லா முடிவும் எப்பவும் சரியா இருக்காது. அதுவும் உன் அப்பா உனக்கு தப்பா முடிவு பண்ணியிருப்பானா என்ன? பரசுராம் பொறுமையாகவே கேட்டார். இதெல்லாம் இவளை சொல்லி தப்பில்லப்பா, சுந்தரத்தை சொல்லணும். இவளை நல்லா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கான். திகம்பரம் சொல்லி கொண்டிருக்கும் போதே சுந்தரமும் தாட்சாயினியும் அங்கே வந்தார்கள். நல்லா சொல்லுங்க, 20 வயசுல காலேஜ் படிப்பை விட்டுட்டு வந்தவ தானே, அதுக்கும் தானே சின்னவர் சப்போர்ட் பண்ணாரு? கல்யாணி கிண்டலாக கேட்டார். அது சரிதாண்டி, 20 வயசுல பக்குவம் இருக்காது. இப்போ 30 ஆகிடுச்சே, இன்னமும் பக்குவம் வரலனா எப்படி? சாமுண்டி வார்த்தைகளை வீசினார். அதுதான்மா நானும் சொல்றேன். இவ வயசு பொண்ணுங்க எல்லாம் இடுப்புல ஒன்று கையில ஒன்றுன்னு வச்சிருக்கு. இவ இன்னும் பிறந்த வீட்டை தாண்டவே இல்லையே. இப்பவே இவளுக்கு குறை என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. போதும் பெரியப்பா, யாரும் சொல்லலைனாலும் நீங்களே சொல்லி கொடுப்பீங்க போல. தீக்ஷி, பார்த்து பேசு. எங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் எல்லாம் இல்லை, கல்யாணி கோபமாக கூறினார். அப்போ என்று தாட்சாயினி ஏதோ சொல்ல வர அவர் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினார் சுந்தரம். அதை திகைப்பாக பார்த்தாள் தீக்ஷிகா. எதுவும் பேசாத, இப்போ நாம பேசுற நிலைமையில இல்லை. எல்லாரும் பேசுறத கேட்குற நிலைமையில இருக்கும். இல்லை, அப்படி ஒரு நிலைமையில நிற்க வச்சுட்டா நம்ம பொண்ணு. வேற வழி இல்லை, சொல்றத கேட்டுதானே ஆகணும். அவள் முகம் பார்க்காமல் சுந்தரம் கூற, அடுத்த நொடி தன் பையை எடுத்து கொண்டு மேலே தன் அறைக்கு சென்று விட்டாள் தீக்ஷிகா. அதன் பிறகு எல்லோரும் அவரவர் வேலைகளில் மூழ்கிவிட்டனர். அறைக்குள் வந்து அமர்ந்த தீக்ஷிகா அழுகையாக வந்தது. ஆனால் கட்டுப்படுத்தி கொண்டாள். அப்பாவின் பேச்சை என்றும் மீறியதில்லை அவள். இன்றும் அப்படித்தான். அவர்கள் பேச்சை கேட்க வேண்டும் என்று அவர் சொன்ன அடுத்த நொடி எதுவும் பேசாமல் வந்துவிட்டாள். அன்று படிப்பை விட்டு விட்டு வந்தபோது கூட அதற்கான காரணத்தை புரிந்து கொண்டு அவளுக்கு துணையாக நின்றவர் இன்று அவள் முகம் பார்ப்பதை கூட தவிர்க்கிறார். தான் தனித்து விடப்பட்டதை போல் உணர்ந்தாள். ஏனெனில் அவளுக்கு அப்பா என்றால் அவ்வளவு இஷ்டம். இஷ்டமானவர்களால் வெறுக்கப்படுவது இது முதன்முறை அல்லவே. அவள் மனம் கேள்வி எழுப்பியது. வலி நிறைந்த புன்னகை ஒன்று அவள் முகத்தில் அரும்பியது. மதியம் உணவு உண்ண வந்த குபேரனும் குமரனும் அது இது என்று அவளிடம் கையெழுத்து வாங்கி கொண்டனர். தங்கள் அறையில் தாட்சாயினி சுந்தரத்திடம் புலம்பிக் கொண்டிருந்தார். எப்போடான்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க போல. அவங்க கைக்கே மெல்ல எல்லாத்தையும் மாத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்களே. அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. அப்பா, தீக்ஷியின் குரலில் திரும்பி பார்த்தார் தாட்சாயினி. சுந்தரமோ சட்டென்று எழுந்து வெளியில் செல்ல முனைந்தார். அவர் கையை பிடித்து நிறுத்தினாள் தீக்ஷிகா. சாரிப்பா, நீங்க இருங்க, நான் போயிடுறேன் சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து சென்று விட்டாள். தன் அறைக்குள் வந்த கட்டிலில் சாய்ந்து அமர்ந்தவளுக்கு மனம் வெறுமையாக இருந்தது. ஜன்னலின் வழியே தெரிந்த வானத்தை வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். சிறிது நேரத்தில் அறை கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. திறந்துதான் இருக்கு என்றாள். கதவை திறந்து உள்ளே நுழைந்தார் சுந்தரம். அவரை கண்டதும் சந்தோஷமாக, அப்பா
என்றவாறே அவர் முன்னே சென்றாள். அவரே அவளை தேடி வந்ததும் தேக்கி வைத்திருந்த கண்ணீர் சட்டென்று 2 சொட்டுக்கள் வழிந்துவிட்டன. அப்போதுதான் அவரை தொடர்ந்து வந்தவர்களை பார்த்தாள். அவர்கள் யார் என்று புரியாமல் போனாலும் வாங்க என்றாள் மெல்லிய குரலில். புன்னகையோடு தலையசைத்தார் ஞானாம்பிகை. அவர் பின்னே ராஜலட்சுமியும் தாட்சாயினியும் வந்தார்கள். தீக்ஷிகா சுந்தரத்தின் முகம் பார்க்க அவள் பார்வையை தவிர்த்து உட்காருங்க என்று வந்தவர்களை உபசரித்தார். ஞானாம்பிகை எல்லாவற்றையும் கவனித்து கொண்டுதான் இருந்தார். எங்களை தெரியுமா என்றார். இல்லை என்பதை போல் தலையசைத்தாள். எப்படி? நேத்து எங்க பையனை பார்த்தப்போ எங்களையும் பார்த்துருக்கணுமே. அதை கேட்டு திகைத்தாள் தீக்ஷிகா. அப்போதுதான் அவர்கள் யார் என்று புரிந்தது. சிறு புன்னகையோடு அறையின் உள்ளே பார்வையை சுழலவிட்டார் ஞானாம்பிகை. மிகவும் நேர்த்தியாக இருந்தது. சுவற்றில் இருந்த ஓவியங்களை ரசனையோடு பார்த்தார். இந்த ஓவியம் எல்லாமே தீக்ஷியே வரைஞ்சதுதான், தாட்சாயினி கூறினார். நல்லா இருக்கு என்றவாறே எழுந்து அதன் அருகில் சென்று பார்த்தார். பின் மெல்ல ஜன்னலின் அருகில் சென்றவர் அங்கே நின்று கீழே பார்த்தார். வீட்டின் பெரிய போர்ட்டிகோ பார்வைக்கு கிடைத்தது. இங்க இருந்துதான் நேத்து என் பையனை பாத்தியோ? அவள் பதில் சொல்லவில்லை. ராஜி, இங்க வாயேன். என்ன அண்ணி? இங்க பாரு, நம்ம கண்ணபிரான் நிற்கிறான். ஏன் சொல்கிறார் என்று புரியாமல் பார்த்தார் ராஜலட்சுமி. 20 வயசுல இருந்து நம்ம கிட்ட தான் இருக்கான். ஆனாலும் இங்க இருந்து பார்க்கும்போது அவன் முகம் முழுசா தெரியல இல்ல? முன்ன பின்ன தெரியாதவங்க பார்த்தா கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லை? ஆமா அண்ணி, நிமிர்ந்து பார்த்தா முகம் தெரியும். நம்ம பையன் ஏதோ நேத்து நிமிர்ந்து பார்த்தானா? அவர் ராஜலட்சுமியிடம் கேட்ட அதை கேட்டு திகைத்தாள் தீக்ஷிகா. இப்போது அவளை கூர்மையாக பார்த்தார் ஞானாம்பிகை. சொல்லுமா, ஏன், எப்படி என் மகன் வேண்டாம்னு முடிவு பண்ண? அவள் வாயை இறுக்கமாக மூடிக்கொண்டிருந்தாள். நாங்க கேட்டதுக்கு தான் வாயே திறக்கல, அவங்க கேட்குறாங்கல்ல, பதில் சொல்லு. கொஞ்சம் கோபமாக அதட்டினார் தாட்சாயணி. ஞானாம்பிகை சுந்தரத்திடம் கூறினார். நீங்க கொஞ்சம் கதவை சாத்திடுறீங்களா? அவர் செய்த பின், இப்போ சொல்லுமா, இங்க எங்க 4 பேர் தவிர வேற யாரும் இல்லை. இப்போ நீ சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா எங்களுக்கு பதில் வேணும், உனக்கு உங்க அப்பா வேணும் என்றார் அழுத்தமாக. மூவரும் திகைத்து பார்த்தனர். என்ன அப்படி பார்க்குற? ஃபோனில் பேசினப்போ எல்லாம் என் பொண்ணுன்னு பெருமையாக பேசினவர் இங்கே உன்கிட்ட ஒரு வார்த்தையும் பேசலையே. உன் பார்வை அடிக்கடி ஏக்கமாக அவர்கிட்ட போயிட்டு வருதே, அதெல்லாம் வச்சு யோகிச்சேன். சரி சொல்லு. சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தாள். பின் பெருமூச்சு ஒன்றை விடுத்துவிட்ட ஞானாம்பிகையிடம் கேட்டாள். உங்க பையனை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியும். அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு? அவருக்கு என்னெல்லாம் பிடிக்காதுன்னு? ஒரு நொடி நிறுத்தி பின் கேட்டாள். யாரையெல்லாம் பிடிக்காதுன்னு? ஞானாம்பிகையும் ராஜலட்சுமியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்படியெல்லாம் அவனுக்கு பிடிக்காத அளவுக்கு யாரும் இல்லைம்மா. சின்னதாக புன்னகைத்தாள் தீக்ஷிகா. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்கம்மா. புரியல. இந்த உலகத்திலேயே அவருக்கு பிடிக்காத ஒருத்தர் இருந்தா அது நான் தான். அவர் ஒருத்தரை பெருசா வெறுக்கிறாருன்னா அது நான் தான். இந்த ஜென்மத்துல மறுபடியும் ஒருத்தரை பார்க்கவே கூடாதுன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னா அதுவும் நான் தான். சுந்தரம் திகைப்பாக பார்க்க மற்ற மூவரும் குழப்பமாக பார்த்தனர். இப்போது தீக்ஷிகா சுந்தரத்தை பார்க்க அவள் பார்வையை தவிர்க்காமல், தீக்ஷி, ராஜ் சாரா என்று கேட்டார் மெல்லிய குரலில். ஆமாம்பா, ராஜ் சார் அலைஸ் ராஜ் பிரபு என்றாள் வலி நிறைந்த புன்னகையோடு. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.